சில கிறிஸ்தவர்களாலேயும் கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மதத்தாராலையும் பல மத சம்பந்தப்பட்ட விவாத மேடைகளில் முன்வைக்கப்படுகிற கேள்வி இது. யூதாஸ் பற்றின 2 கேள்வி தான். இந்த கேள்விகள் பைபிளோட நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு. அந்த கேள்விகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, யூதாஸ் செத்தது எப்படி? தேய் சுவிசேஷத்தில் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை யூதாஸ் தலைகீழா விழுந்து வயிறு வெடிச்சு செத்தான்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 வசனமும் முரண்பாடாக இருக்கா? அப்போ பைபிள் நம்பகமான புஸ்தகம் தானா? இதில் எது உண்மை? இதை தெளிவாக புரிஞ்சுக்க யூதாஸ் மரிச்ச அந்த இடத்த பற்றி பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டில் உள்ள எருசலேம் நகரத்தில் ஹின்னோம் அப்படின்ற பள்ளத்தாக்கும் கித்ரோன்ற பள்ளத்தாக்கும் இருக்குது. இந்த 2 பள்ளத்தாக்குகளும் இணைகிற இடத்துல தான் யூதாஸ் மரிச்ச ரத்த பூமின்னு சொல்லப்படுற அக்கல்தமான்ற இடம் இருக்குது. 2 பள்ளத்தாக்குகள் பற்றியும் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பால் போன்ற அந்நிய தெய்வங்களுக்கு தங்கள் குழந்தைகளையும் மிருகங்களையும் பலி செலுத்தின அப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்குல தான் வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. மற்றொரு பள்ளத்தாக்கிய கித்ரோன் பள்ளத்தாக்கிலும் பிணங்களை பதிச்சிருக்காங்க. அப்சலோமோட கல்லறையும் இந்த கித்ரோன் பள்ளத்தாக்குல தான் இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சிலுவையில் அறைய போறதை கேட்ட யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசுகளை பிரதான ஆசாரியர்கிட்ட திருப்பி கொடுக்க போறான். ஆனால் அது மறுக்கப்பட்டதுனால தேவாலயத்தில் எரிஞ்சு விட்டுட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அங்கேருந்து புறப்பட்ட யூதாஸ் நேராக இந்த 2 பள்ளத்தாக்குகளும் இணையிற இடத்திற்கு வந்திருக்கிறான். நிறைய மரங்கள் இருக்கிற இந்த பகுதியில் தான் ஏதோ ஒரு மரத்தில் யூதாஸ் தூக்கு போட்டு செத்துருக்கிறான். ஆள் நடமாட்டம் ரொம்ப இல்லாத இடமா தான் இது கண்டிப்பாக இருந்திருக்கும். சங்கீதத்தில் தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன்னு சொல்கிற இடம் கூட இதுவாக தான் இருந்திருக்கும். ஒரு பக்கம் பஸ்கா பண்டிகை, இன்னொரு பக்கம் ஓய்வு நாள், இயேசுவை வேற சிலுவையில் அறையிற பரபரப்பு. இதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் கண்டிப்பாக யாருமே வந்திருக்க மாட்டாங்க. யாராலையும் கவனிக்கப்படாத யூதாஸோட உடல் நீர் சேர ஆரம்பிச்சிருக்கும். இதனால் உடம்பு ஊதி இதை விட வெயிட் தாங்க முடியாமல் மரக்கலை உடைச்சிட்டு யூதாஸோட பாடி கீழே விழுந்திருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரக்கிளையெல்லாம் யூதாஸோட வயிற்றுல குத்தி அதனால் அந்த குடல் சரிஞ்சுது அப்படின்னு. ஆனால் வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கோம், யூதாஸோட வயிறு வெடிச்சு தான் அந்த குடல்கள் சரிஞ்சுது அப்படின்னு. இறந்து போன உடலில் ஆக்சிஜன் இல்லாதனாலையும் அதில் இருந்த பாக்டீரியாக்கள் செல்ஸ் எல்லாம் அரிச்சதுனால பல கெட்ட வாயுகள் உருவாகியிருக்கும். இந்த வாயுகள்லாம் வெளியேறதற்காக வயிறு வெடிச்சிருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற குடல் சரிஞ்சு போயிருக்கும். இருந்து என்ன தெரியுதுன்னா, பைபிளில் அதாவது மத்தேயுல சொல்லப்பட்ட வசனத்திலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்ட வசனங்கள் இது 2மே முரண்பாடானது இல்லை. இந்த 2 புஸ்தகத்தையும் எழுதின ஆத்தர்ஸ் அவங்க பார்த்து கேட்ட விஷயங்களை அவங்களோட கோணத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது கேள்வியை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் யூதாஸ் திருப்பி எறிஞ்ச அந்த 30 வெள்ளிக்காசுகளை எடுத்து பிரதான ஆசாரியன் இந்த இரத்த பூமின்னு சொல்லப்படுகிற அக்கல்தமான்ற நிலத்தை வாங்கினதா சொல்லப்படுது. ஆனால் இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை யூதாஸ் இந்த நிலத்தை சம்பாதித்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதோட சரியான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரிஜினலாக பைபிள் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். கிரேக்க மொழியில் எக்திசாத்தோ அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பொருளை ஒருத்தவர் நேரடியாக பெற முடியாமல் 3வது நபர் மூலமா உரிமையாக்கி கொள்றதுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 1:18 சொல்லப்பட்டபடி யூதாஸ் இந்த நிலத்தை சம்பாதித்தான்றது அவன் நேரடியாக சம்பாதிக்காமல் மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்ன மாதிரி பிரதான ஆசாரியன் மூலமா இந்த நிலத்தை வாங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் ஜெருசலேம் சிட்டியை விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடுக்கமான கட்டடங்களாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்பாட் மட்டும் பில்டிங்ஸ் இல்லாமல் காலியாக இடத்த விட்டுருப்பாங்க. இது அக்கல்தமான்னு சொல்லப்படுற இந்த இரத்த பூமி தான். இங்கே பல 100 ஆண்டுகளாக பிணங்கள் புதைக்கப்படுறதுனால இந்த இடம் செழிப்பா செடி மரம்னு வளர்ந்துருக்கு. ஒரு மயான அமைதியாக காணப்படுது. இருந்தாலும் கூட இந்த இடத்த கடந்து போகும்போது ஒரு பதட்டம் உருவாகிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல எதிர்பாராத ஒருத்தரோட கல்லறையும் இருக்குது. யூதாஸ் எறிஞ்ச அந்த 30 வெள்ளிக்காசுகளை எடுத்து இறந்து போன ஏழைகள், அனாதைகள், வியாதியால் இறந்தவங்களோட பிணங்களை பதிக்கிறதுக்காக இந்த நிலத்தை வாங்கின பிரதான ஆசாரியன் காய்பா கடைசியில் அவரோட கல்லறையே இந்த இடத்துல தான் இருக்குது. முக்கியமான பெரிய பதவியில் இருந்து எல்லாராலையும் மதிக்கப்பட்ட இந்த காய்பாவை இந்த இடத்துல ஏன் புதைச்சாங்க அப்படின்றது சரியான காரணம் தெரியலை. இவரோட கல்லறை பல வேலைப்பாடுகள் கொண்டதாக இருந்தாலும் இப்போது இது ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப நாற்றம் அடிக்கிறதுனால இந்த பக்கத்தில் யாரும் வரதில்லை. சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆடு மேய்ப்பர்கள் மட்டும் தங்களோட ஆடுகளை இந்த கல்லறையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தவனோட நிலைமையும் இயேசுவை கொல்றதுக்காக திட்டமிட்டவனோட நிலைமையும் என்னன்றதை வெளிப்படுத்துகிற இந்த கல்லறை வேறொரு விஷயத்தையும் நம்மளுக்கு நினைப்பூட்டுது. அது என்னென்னா, ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணத்தை சம்பாதிச்சாலும் அழகான கல்லறையை கட்டினாலும் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத தன் ஆத்மாவை ரசித்து கொள்ளணும்னா நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுவான்.